எல்லோருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த். இன்னைக்கு இந்த நல்ல நாள் அன்னைக்கு பிக் எஃப்எம் வந்து என்னோட புது படம் காதலில் சொதப்புவது எப்படிலேருந்து எல்லா பாட்டும் ஒன்று ப்ளே பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஆடியன்ஸ்க்கு காதலில் சொதப்புவது எப்படி, ஒரு நல்ல யூத் ஜாலியான ஒரு காலேஜ் படம். அண்ட் இந்த படத்தோட டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் காலேஜ் ஆடியன்ஸஸோட யங் ஆடியன்ஸஸோட இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகவே நான் நம்புகிறேன். ஸோ ஐ see you in theaters. இந்த படத்தில் எங்கூட அமலா பால் நடிச்சிருக்காங்க. படத்தோட மியூசிக் ரிலீஸ் ஆயிருக்கு, நாலுலேருந்து ஸ்டோர்ஸில் இருக்கும். தமனோட மியூசிக்கில் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த ஆல்பம். பாலாஜி மோகனோட இயக்கத்தில் வைநாட் ஸ்டுடியோஸும் என் கம்பெனியும் நீரவ் ஷாவும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண ஒரு கம்பெனி, ஒரு படம். ஸோ நான் இந்த படத்தில் முதல் வாட்டி ப்ரொடக்ஷன்லேயும் இறங்கியிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸும் விஷஸும் தேவை. ஸோ see you in theaters. காதலில் சொதப்புவது எப்படி. கிரிக்கெட்டில் சொதப்புவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கிரிக்கெட் டீம் கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க. அதை விட லவ்ல சொதப்புறது எப்படி அப்படின்னு கேட்டா இவர்கிட்ட கேட்டா கரெக்டா சொல்லுவாரு நினைக்கிறேன். ஹாய், நம்ம 92.7 பிக் எஃப்எம்ல பிக் பான் தான். பிக் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து குடியரசு தினங்களான காலையில் 8 மணி 12 நிமிஷம் 18 செகண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்டுடியோக்கு சொன்ன மாதிரியே டான் வந்துட்டாரு. பாய்ஸ் படத்துல பாய் ஆரம்பிச்சு அப்படியே 180 டிகிரிக்கு அப்படி யூ டர்ன் போட்டு சொதப்புறதை பத்தி பேசிக்காக நம்ம சித்தார்த் வந்துருக்காரு. ஹாப்பி பர்த்டே சித்தார்த். எப்படி? வணக்கம் தீனா. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வெரி வெரி ஹாப்பி ரிபப்ளிக் டே, குடியரசு தின வாழ்த்துக்கள். ஆமா, இதுல நிறைய பேர் இந்த ரிபப்ளிக் டேக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லுவாங்க, இண்டிபெண்டன்ஸ் டே போய் ரிபப்ளிக் டேல சொல்லுவாங்க. கரெக்டா சொல்றீங்க. ஆனா அவங்க ரெண்டு நாளும் ஆக்சுவலா இந்தியா பத்தி யோசிக்காம எப்படி ஜெயஹிந்த் சொல்றதுன்னு பத்தி தான் யோசிப்பாங்களே தவிர, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா நிஜமாவே கண்ட்ரியை பத்தி யோசிப்போம். கண்ட்ரி பத்தி யோசிக்கலாம். சரி, உங்களால மறக்க முடியாத ஸ்கூல் டைம்ல வந்து ஏதாவது ஒரு குடியரசு தின விழா அதை ஞாபகத்துக்கு வருதா? ரொம்பவே ஞாபகப்படுத்தி இந்த 2 நாளை கொண்டாடுவோம் இல்லையா? சோ கொடியேத்துவாங்க, மிட்டாய் கொடுப்பாங்க. ஆனா அது வந்து உடனே அடுத்த நாள் அப்போ அதே பழக்கம் தான் மறந்துடுவாங்க. பட் ஐ திங்க் அப்போ வந்து ஹோல் எக்ஸைட்மெண்ட் வாஸ் அப்பப்போ லீவ் கொடுப்பாங்க. லீவ் கொடுத்துட்டு அன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. ஸோ இட் வாஸ் ஆல்வேஸ் a good thing for kids. இன்னைக்கு வந்து நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்க சித்தார்த். காரணம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டிசம்பர்ல இருந்து இது வரைக்கும் எல்லா கவர்மெண்ட் ஃபெஸ்டிவலுமே சாட்டர்டே இல்லாட்டி சண்டே வந்துருது. சோ இன்னைக்கு வந்து 26 வந்து வியாழக்கிழமை வந்துருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த வாரம் நிஜமாவே ரொம்ப தேச பக்தியோட சுத்திட்டு இருக்காங்க. ஆமா, அது வந்து பிளாக் வந்து நிறைய பேருக்கு வந்து சில பேர் வந்து தப்பெல்லாம் குத்திக்குவாங்க. இது வந்து பிளாக் வந்து கரெக்டா குத்திக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அது எப்படின்னா, பச்சை கலர் கீழே ஒண்ணு இழை போடுவாங்க இல்லையா, அப்புறம் சாப்பாடு போடுவாங்க வெள்ளை கலர்ல இருக்கும். அப்புறம் சாம்பார் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சட்னி எல்லாம் வைக்கும் போது ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கும். சோ இத மைண்ட்ல வச்சுட்டோம்னா வந்து நம்ம இந்தியன் பிளாக் வந்து கரெக்டா போட்டுக்கலாம். அப்படிங்கிறது வந்து நம்ம பிளாக் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இட்லி சட்னி வச்சு இப்படி எல்லாம் சொல்ல வேண்டிய, சாப்பாடு வச்சுதான் சொல்ல வேண்டியிருக்கு. பட் இருந்தாலும் இந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ணாம பிளாக் வந்து கரெக்டா குத்திட்டு வெள்ளை சொக்கா போட்டுட்டு அப்படியே மெரினா பீச் பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கம் உள்ளே நுழைய முடியாது, அங்க வந்து பெரட்ல நடந்துட்டு இருக்குது. அதனால அந்த பக்கம் கவனமா போங்க. சித்தார்த்த கிட்ட ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பேச போறோம். காதலில் சொதப்புவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான டைக்கி. இந்த படத்துல ஒரு ப்ரொடியூசராவும் இருக்கிறாரு, இந்த படத்துல ஹீரோவாவும் பண்றாரு. இந்த படத்தை இவர் ஏன் சூஸ் பண்ணாரு, எப்படி சூஸ் பண்றாருங்கிறது முதல்ல. சித்தார்த், எனக்கு ஒரு பாட்டு கேட்டேன். அதாவது ஜலதோஷம் வரும், அது என்ன ஆனந்த ஜலதோஷம். இந்த படத்துல இந்த சொதப்பல்கள்ல ஒரு சொதப்பல் வந்து இந்த காதல் வந்து ஒரு ஆனந்த ஜலதோஷம் சொல்லியிருக்கோம். அப்படி ஒரு பாட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல வருது. இந்த பாட்டு இன்னைக்கு ஸ்டுடியோல பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து நிறைய பேர் என்ன போட்டோ எடுத்துருக்காங்க. என்னடா நம்ம பேசுறதுல வீடியோ எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நான் வந்து அது காரணம் கிடையாது. பக்கத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைமா நம்ம பிக் எஃப்எம் ஸ்டுடியோல வந்து நம்ம சித்தார்த் வந்துருக்கிறாருமா. அதாவது காதலில் சொதப்புவது எப்படி அப்படிங்கிறத பத்தியும் குடியரசு தினத்தன்னைக்கு அவருடைய லைஃப்ல மறக்க முடியாத குடியரசு தினத்தை பத்தி எல்லாம் ஃபீல் பண்ணும்பொழுது, தலைவா இப்போ இந்த படத்தை வந்து ஒரு 7:15 மணிக்கு ஒரு கால் வந்தது ஒசூர்ல இருந்து. அவர் வந்து பிக் எஃப்எம் உடைய ஹார்ட் கோர் ஃபேன் ஆனந்த்னு சொல்லிட்டு, தீனா இன்னைக்கு வந்து சித்தார்த் வரதான் நீங்க ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட்டிருந்தீங்க, இந்த கேள்வி அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னாரு. இந்த படத்தை அவர் ஒத்துக்கிட்டதுக்கு ஸ்கிரிப்ட் ஒண்ணு, அப்புறம் இல்ல டைரக்டரா இல்லாட்டி அமலா பால் ரீசனா அப்படின்னு கேட்கிறாரு. இதுல வந்து ஆக்சுவலா பல காரணங்கள் இருக்கு அப்படின்னா, ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உலகத்துல இந்த காலகட்டத்துல இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல என்ன விட காதல்ல சொதப்பணும் எவனுமே கிடையாதுங்கிறது என்னோட தீவிரமான நம்பிக்கை. சோ நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றேங்கிறதுனால நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை பத்தி பண்ணுவோமே. சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ் பத்தி தெரியும், சில பேருக்கு இப்போ வந்து ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பத்தி தெரியும். எனக்கு காதல் எப்படி சொதப்படுறதுங்கிறத பத்தி நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணிருக்கேன் லைஃப்ல. சோ அதனால என்னோட பர்சனல் ஸ்ட்ரெங்த் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு இந்த படத்துல நடிச்சிருக்கேன். அதான் ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்லணும். சோ நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா மணி சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. பட் இவரு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா கூட யார்ட்டையும் ஒர்க் பண்ணல. ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்தாரு பாலாஜி. அந்த படத்தை வந்து நீங்க இன்டர்நெட்ல பார்த்துட்டு எப்படி சூஸ் பண்ணீங்க? அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்தது? இந்த படம் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு 10 மினிட் ஷார்ட் ஃபில்ம் நான் யூடியூப்ல பார்த்தேன். அண்ட் அப்போ வந்து இந்தியால மட்டும் நிறைய நான் ஃபாரின்ல எங்கேயானு போனோம்னா அவங்களும் வந்து இந்த படத்தை எனக்கு சொல்லுவாங்க, இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா இருக்கு, இந்த மாதிரி படங்கள் ஏன் இந்தியாவில் வர மாட்டேங்குதுலாம் கேட்பாங்க என்ன.
சோ அந்த டைரக்டர் நான் தேடிட்டு இருந்தேன் அண்ட் அவர் எனக்கு கிடைக்கல ஆக்சுவலி. அப்புறம் ஒரு யாரும் சொன்னாங்க இல்ல மெட்ராஸ்ல யாரோ ஒரு ஹீரோ பிடிச்சிட்டாங்க, அவர் எழுதிட்டு இருக்காருன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. நான் அப்படியே சோகமா திரும்ப வேற ஷூட்டிங்க்கு போயிட்டேன். அப்புறம் ஆக்சுவலா நான் வந்து ஐ மெட் வை நாட் ஸ்டுடியோஸோட ப்ரொடியூசர் சசிகாந்த் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணேன். ஆயிஷா இருக்காருல இங்க இருக்காரு. கேமராமேனுக்கு பின்னால ப்ளூ டி-ஷர்ட் போட்டு ஒண்ணுமே தெரியாது. ஆக்சுவலி ஹி இஸ் தி மேன் பிஹைண்ட் தி சீன்ஸ் நான் அவர்தான் சொல்லணும். சோ நான் சசியை மீட் பண்ணதுனால தான் ஐ திங்க் தட் ஒன் மீட்டிங் சேஞ்ச்ட் எவ்ரிதிங். சோ நான் ஹி ஆஸ்க்ட் மீ என்ன பண்ணிட்டு இருக்க. சோ ஐ செட் ஐ அம் லுக்கிங் ஒரு டைரக்டர் தேடிட்டு இருக்கேன் சசி, இந்த பாலாஜி மோகன் சொல்லிட்டு எங்க ஆபீஸ்ல தான் எழுதிட்டு இருக்காரு, மீட் பண்ணலாம்னு சொன்னாரு. சோ தேர் ஆல்ரெடி அவருக்கு ஆல்ரெடி இந்த படம் பிடிச்சி இந்த ஷார்ட் ஃபிலிம் பிடிச்சி அதை வந்து ஒரு ஃபுல் ஃபிலிமா டெவலப் பண்ணிட்டு இருந்தாரு சசி. ஸோ 2 பேரும் மீட் பண்ணோம், கதை ஃபுல்லா கேட்டேன் நான், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அட் தட் டைம் ஆஸ்க்ட் ஹிம், ஐ செட் இந்த மாதிரி படத்தை நானும் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் இட் மோர் தென் ஜஸ்ட் ஆக்டிங். காதல்ல தான் சொதப்பணும், இந்த டைரக்டர் பிடிக்கல நம்ம சொதப்ப கூடாதுன்னு ஒரு கருத்து புடிச்சிட்டீங்க. கரெக்ட். அண்ட் ஆல்சோ நான் சொன்னேன் இந்த படம் மட்டும் வேற ஹீரோ கிட்ட போச்சு அப்புறம் தொலைச்சிருவேன். எதை தொலைச்சிருவீங்க நீங்க? அவரை. பட் பாலாஜி மோகன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கல, அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு ஹியூமர் இருக்கும். அவர் எல்லா ஷார்ட் பிலிம்ஸ்லயுமே வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்தே வந்து பயங்கரமான ஹியூமர். அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஐ திங்க் படம் ஃபுல்லா நான் வந்து ப்ராமிஸ் பண்ற 2 விஷயம் இருக்குங்க. ஒன்னு வந்து 10 பேர் படம் பார்த்தாங்கன்னா அதுல வந்து ஒரு பர்சன் ஒரு ஆடியன்ஸ் மெம்பருக்கும் ஏதோ ஒரு விஷயம் ரிலேட் ஆகும் படத்துல. அது நம்பர் 1. சோ அது ரொம்ப முக்கியம் ஒரு படத்துல. 2வது விஷயம், இந்த படத்துல பெருசா தத்துவம் எதுவும் பேசாம ஜாலியா சிரிக்க வச்சுட்டு உங்களை வீட்டுக்கு அனுப்புவோம். அது எங்களோட ப்ராமிஸ். ஜாலியா சிரிக்க வச்சு வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்படிங்கறத அவங்களுடைய ப்ராமிஸ். அதனால நம்பி நீங்க டிக்கெட் வாங்கி பாப்கார்ன் வாங்கி படத்தை பார்க்கலாம் அப்படின்னு வந்து சித்தார்த் சொல்றாரு. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த படத்துல வந்து பாடுறதுக்கு எத்தனை பேர் இருக்கும்போது நீங்க ஏன் 2 பாட்டு பாடணும் இதுல? இது ஆக்சுவலா எனக்கு பழக்கம் ஆயிடுச்சுங்க. நான் நிறைய வருஷமா தெலுங்கு படத்துலயும் ஹிந்தி படத்துலயும் பாட்டு பாடிட்டு வரேன். சோ இங்க வந்து இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து என்னோட பழைய ஃப்ரெண்டு தமன். பாய்ஸ்ல 2 பேரும் சேர்ந்து கூத்தடிச்சிருந்தோம் ஆக்டர்ஸ். இப்போ வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரா தெலுங்குலயும் தமிழ்லயும் கலக்கிட்டு இருக்காரு. சோ கம்போஸ் பண்ணும்போது தமன் சொன்ன எல்லா பாட்டும் பாடுறேன். சோ விளையாடுற இது நல்லா சூட் ஆகிற மாதிரி இருந்து சொல்லி பாடுறேன். அவன் சொன்னா இல்ல ஜாலியா இருக்கும், ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ரியாலிட்டி இருக்கிற ஒரு படம். சோ நீ ஓன் வாய்ஸ்ல 2-3 பாட்டு பாடினா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சோ அப்ப வந்த பாடல்கள் நீங்க கேட்டீங்கன்னா இது வந்து ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இந்த பாட்டை வந்து ஒரு நல்லா பாடி பிளேபேக் சிங்கர் மாதிரி யாரும் பாடினாங்கன்னு வச்சுக்கீங்களா, அவ்வளவு நல்லா இருந்திருக்காது. நான் கொஞ்சம் சொதப்பலா பாடினதால தான் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஓகே, பாட்டில் சொதப்போது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து கம்போஸ் பண்ணிக்கிறாங்க தமிழ்ல. அதாவது பாலிய சிநேகிதர்கள் பாய்ஸ் அப்படின்னு ஒரு காலத்துல ஒரு படம் வந்து இல்லையா, அந்த படத்துல இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து பயங்கரமா கலாட்டா பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பேட்ரியாட்டிசம் நம்பர் 1 நான் சொல்றது வந்து ஒழுங்கா டாக்ஸ் கட்டுறது தான் பேட்ரியாட்டிசம். என்ன கேட்டாங்க. ஓகே, டாக்ஸில போனாலும் சரி சொந்த கார்ல போனாலும் சரி டாக்ஸ் கட்டணும். டாக்ஸ் கட்டணும். எல்லாருமே பொறுப்பா அவங்க சம்பாதிக்கிற காசுக்கு கரெக்டா டாக்ஸ் கட்டிட்டே வந்தாங்கன்னா நாடு எங்கேயோ உருப்பிட்டு எங்கேயோ போயிடும். அதை விட்டுட்டு யாரு எப்போ அட்டென்ஷன் நின்று ஜெயஹிந்த் சொன்னாங்கிறது முக்கியம் கிடையாது. ஆல்ரெடி நீங்களும் எகிரி வந்து அப்படியே ஒரு கிஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணிருப்பாங்க. அது சார்ல எத்தனை சொதப்பல் ஒரு வாட்டி போய் 2 மண்டையும் முட்டி 2 பேரும் விழுந்து இந்த மாதிரி சொதப்பெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்துல ஃபர்ஸ்ட் நான் சோலோ ஒரு வாட்டி குதிப்பேன். நான் பயங்கர ஆர்வத்துல குதிச்சிட்டேன், பேண்ட் கிழிஞ்சிச்சு. அது வந்து அங்க ஃப்ரீஸ் வந்து 1 செகண்ட் தானா, அது சத்தம் மட்டும் எனக்கு லைஃப் லாங் அது எல்லா கேமரா பதிஞ்சிருச்சு அப்படியே. சோ அங்கேயே ஒரு ஃபாரின் லொகேஷன்ல உட்காந்து பேண்ட் தைச்சு திரும்ப ஷூட் பண்ணோம். சோ இந்த மாதிரி பல சொதப்பல் பிளஸ் அந்த படத்துல 4 என் பக்கத்துல 4 சொதப்பல் சுத்திட்டு இருக்கோம் அந்த படத்துல. அதனால பிரச்சனை இல்ல. அதுல ஒரு பெரிய சொதப்பல் வந்து இந்த படத்துல இருக்குது, தமன்ங்கிற சொதப்பல். ஆமா ஆமா. ஏன் நீங்களே ப்ரொடியூசர் ஆகணும்னு நினைச்சீங்க சித்தார்த்? ஆக்சுவலா ரொம்ப வருஷமா ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசையா தான் இருந்தேன். கரெக்டான வாய்ப்பு கிடைக்கும் போது பண்ணுவேன்னு சொல்லிட்டு. சோ இந்த படம் பார்த்துட்டு இந்த சான்ஸ் நம்ம விடக்கூடாது. ஏன்னா ஒரு படத்தை பத்தி யோசிக்கும் போது நான் ஆக்சுவலா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படிங்கறத மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் கூட சில படங்கள் வந்து ரிலீஸ் ஆகும்போதும் ஹிட் ஆகி அதுக்கப்புறம் 10 இயர்ஸ்க்கு அப்புறமும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். பிகாஸ் தேர் வில் பி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்ஸ். இது அந்த மாதிரி ஒரு படம் நான் நம்புறேன். தமிழ்ல டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு படம் ரொம்ப நாளா வரல. And it's a very new concept. It's slightly experimental சொல்லலாம். அதுக்கு ஆர்ட் ஃபிலிம் எதிர்பார்க்காதீங்க. அது ரொம்ப கமர்ஷியலான ஒரு படம், நல்ல காமெடி படம்ங்கறதுனால இட்ஸ் a different treatment. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கெல்லாம் பாக்கெட் பால் விலை தெரியுது இல்லையா, அமலா பால் பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. அமலா பால் பத்தி சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப ஒரு ஃபேன் ஃபாலோயிங் பில்ட் பண்ணிட்டு வர ஒரு ஹீரோயின். நான் வந்து ஃபர்ஸ்ட் சசியும் நானும் காஸ்டிங் பத்தி பேசும்போது நீரவ் அமலா பால் வேட்டை படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அப்ப அமலா பால் பேர் வரும்போது இந்த படத்துக்கு ஷூட் ஆகுமான்னு நாங்களா யோசிச்சோம். ஏன்னா இந்த படம் ஒரு ப்ராப்பர் காலேஜ் பிலிம். ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பார்த்தா காலேஜ் படிக்கிற மாதிரி இல்லையா? இல்ல நம்ம பார்த்த படங்கள் வந்து மைனா அப்படின்னு பார்த்துட்டு சடனா இந்த பொண்ணு காலேஜ் அந்த கெட்டப்ல எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா அந்த கூப்பிட்டு ஒரு வாட்டி காஸ்டியூம் எல்லாம் கொடுத்து ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணும்போது
அப்படியே ஒரு அந்த நிஜமா கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கு அந்த பொண்ணு கிட்ட. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் வந்து அந்த பொண்ணு வந்து பிரியங்கா படுகோனே அப்படின்னு கூப்பிடுவேன். ஏன்னா ஒரு ஆங்கிள் பிரியங்கா சோப்ரா மாதிரி இருக்கும், ஒரு ஆங்கிள் தீபிகா படுகோனே. அருண்ங்கிறது வந்து ரியல் லைஃப்ல சித்தார்த்தோட கேரக்டரா இல்ல எப்படி? இந்த அருண் கேரக்டருக்குள்ள சித்தார்த்தோட பல சாயல்கள் இருக்குங்க. அது எப்படி சொல்றதுன்னா, நீங்க படம் பார்க்கும்போது நானும் ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம லவ் பண்ணும்போது ஆரம்பத்துல வந்து நம்ம வந்து இப்ப வீரேந்தர் சேவாக் பேட்டிங் போவார் பாத்தீங்களா, எல்லா பாலுமே 4 அடிக்க போறேன்னு சொல்லிட்டு போவாரு. அதுல வந்து ஒரு பால் வந்து அப்படியே கல்லில கேட்ச் போயிடும். அந்த மாதிரி தான் நானும். சோ அது சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்ப நடந்து போவோம் பாத்தீங்களா. He's like வீரேந்தர் சேவாக் in love சொதப்பல் அப்படி சொல்றீங்க. Thank you very much. சித்தார்த், நீங்க வந்து ஹிந்தியில பண்ணிட்டீங்க, தெலுங்குல பண்ணிருக்கீங்க, தமிழ்ல பண்ணிருக்கீங்க, வேற என்னென்ன லாங்குவேஜ்ல பண்ணிருக்கீங்க படம்? இந்த வருஷம் இங்கிலீஷ்ல ஒரு படம் வருது, அண்ட் அடுத்தது மலையாளத்திலும் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. சோ இப்போ நேஷனல் இன்டிகிரிட்டி அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து குடியரசு தினங்கிறதுனால நம்ம பிக் எஃப்எம் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டைமா எல்லா மாநிலத்திலையும் பாப்புலரா இருக்கக்கூடிய பாடல்களை கொஞ்சம் கொஞ்சம் ப்ளே பண்ண போறோம். அதாவது சாங் பெரேட் பண்றோம். ஸோ வாட் யூ திங்க் அபௌட் திஸ்? நல்லா இருக்கு. ஆக்சுவலா நிறைய பேர் கேட்பாங்க, இந்தியா வந்து ஏன் கிராஸ் ஓவர் ஃபிலிம்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்தியால இருந்து யூஎஸ்க்கு யூரோப்புக்கு போற மாதிரி ஏன் படம் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த நாட்டுக்குள்ள இருக்கிற படங்கள் எல்லாம் சேர்ந்து ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா அதுவே ஒரு கிராஸ் ஓவர் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாம்பேல இருக்கிறவங்களுக்கு சவுத் பத்தி தெரியல, இங்க இருக்கிறவங்களுக்கு வேற எது பத்தி தெரியல, இங்க தமிழ்ல இருக்கிறவங்களுக்கு தெலுங்கு தெரியல, தெலுங்குல இருக்கிறவங்களுக்கு தமிழ் பத்தி தெரியல. சோ ஐ திங்க் நம்ம ஊர் படங்களே நம்ம இன்னும் கொஞ்சம் ரெஸ்பெக்டோட வந்து ஒரு லாங்குவேஜ் தானே கத்துப்போமே, இல்லைன்னா சப்டைட்டில்ஸோட பார்ப்போமே, இல்லைன்னா அட்லீஸ்ட் ட்ரை ஆகுது பண்ணுவோமே, வேற பாஷெல்லாம் கத்துக்க ட்ரை பண்ணி படங்கள் பார்த்தோம்னா நம்ம தான் கெயின் ஆகும்னு நான் நம்புறேன். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பண்றதுனால யாரோ இப்போ கேட்பாங்க, ஒரு தெலுங்கு பாட்டோ ஒரு கன்னடா பாட்டோ கேட்பாங்க, நல்லா இருக்கு இந்த பாட்டுன்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு இன்னும் 10 பாட்டு கிடைக்கும். சோ growth ஆகாம தவிர nothing bad will come out of it. வெரி குட். குடியரசு தின தண்ணிக்கு நல்ல கமெண்ட் கொடுத்துக்கூடிய சித்தார்த்தா என்ன பண்ண போறேன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவருடைய சீனியர் ஒருத்தர் பத்தி கேட்க போறேன். இப்ப தெலுங்குலயும் நீங்க பாப்புலரா இருக்கீங்க, சிரஞ்சீவி காரை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு நான் ஃபர்ஸ்ட் தெலுங்குக்கு போகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, என் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த எங்கேயான மீட் பண்ணாங்கன்னா பெரியவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க. என்னோட பொண்ணோட கல்யாணம் ரொம்ப கிராண்டா நடந்துச்சு. அதுல ஒரு ரொம்ப நல்ல சம்பவம் நடந்தது. என்னன்னா அவ்வளவு பேர் இப்போ thousands and thousands of invitees இல்லையா, அங்க வந்து எல்லாருக்கும் அவர் வந்து ஒரு பிரைவேட் டைம் கொடுத்தாருன்னு சொல்லணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, எனக்கு தனியா உட்காந்து வச்சு ஒரு அட்லீஸ்ட் 5 minutes பேசிருப்பாரு அந்த கூட்டத்துல. அப்பதான் ரங் தே பசந்த் ரிலீஸ் ஆயிருந்தது ஹிந்தில. அந்த படத்தை பத்தி 5 minutes பேசினாரு. சோ ஐ செட் சார் என்ன சார் நான் போறேன், நீங்க வேற கெஸ்ட பாருங்கன்னா இல்ல இட்ஸ் ஓகே சொல்லு ஆமீர் கான் பத்தி இது பத்தி. அவ்வளவு டென்ஷன்ல அவ்வளவு பிஸில கூட அவர் வந்து ஒரு அவ்வளவு ஒரு அட்டென்ஷன் கொடுத்தாருன்னா நிஜமாவே கிரேட் விஷயம். 10th வரைக்கும் சென்னையில படிச்சேன், அதுக்கப்புறம் டெல்லிக்கு போனேன். 10th வரைக்கும் பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சேன். 11th தான் ஃபர்ஸ்ட் டைம் கோஎட் ஸ்கூல் டெல்லியில. அண்ட் நான் அப்படியே ஒரு சாங் சீக்வன்ஸ்ல இருந்த மாதிரி முதல் நாள் ஸ்கூல் போனா சுத்தி பொண்ணுங்க, எனக்கு என்ன பண்றதுனே புரியல. சோ நான் என்ன பண்ணுவேன்னா வாரம் ஒரு நான் அப்ப என்னன்னா சூப்பரான ஒரு பாரபட்சமே பார்க்காம எல்லா பொண்ணுங்களும் ரொம்ப லவ் பண்ற ஒரு கேரக்டர் நான் ஸ்கூல்ல. ஆனா எந்த பொண்ணுமே என்ன திருப்பி லவ் பண்ணாது, இதுதான் அன்பார்ச்சுனேட் ரியாலிட்டி. சோ என்ன ஆகும்னா அப்பெல்லாம் ஒரு பார்ட்டிக்கு போனோம்னா நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிரீட்டிங் கார்டுல வந்து ஹார்ட்ஸ் எல்லாம் போட்டு லவ் லெட்டர் எல்லாம் எழுதி பொண்ணோட பேர் படம் மட்டும் எடுத்துன்னு போயிடுவேன் லெட்டர் தான். அங்க போயிட்டு யாராவது எங்கேயான கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்க பேர் மட்டும் எழுதி கொடுத்துருவாங்க. அங்க போயிட்டு fill in the blanks எல்லாம் பண்ணிடுவாங்க. இது வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புவோங்கிற லவ் ஸ்டோரி வந்து எந்துதான். சோ அது வந்து இது வந்து ஒரு சுவாரஸ்யமான, ஆனா எல்லாமே சொதப்பல் தான். எல்லாமே பேர் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா இப்போ அது எல்லாத்த பத்தியும் நான் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி இப்போ காதலில் சொதப்பது எப்படின்னு படம் எடுத்திருக்கேன். நான் எங்க சொதப்பிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து சினிமாக்கு வந்தது அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்தேன். அப்போ வந்து டெஃபினட்டா டைரக்ஷன் பண்ண போறேன்னு வந்தேன். அப்புறம் நான் கண்டிப்பா ஆக்டிங் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். காலேஜ்லாம் நிறைய தியேட்டர்ல டிராமாலாம் பண்ணிருக்கேன். ஸோ அப்போ வந்து நான் நடிக்க நான் மாட்டேன், நான் கண்டிப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஆவேன், டைரக்டர் தான் ஆவேன் வந்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, நீ செத்தாலும் ஹீரோ ஆயிடுவா, நீ வந்து டெஃபினட்டா டைரக்டர் ஆக மாட்டேன், நீ டெஃபினட்டா நடிக்க போறேன்னு சொல்லிட்டு நாங்களாம் பெட்லாம் வச்சிருக்கோம். ஸோ நான் வந்து காசுலாம் போட்டு இல்ல நான் நடிக்க மாட்டேன், நான் டைரக்டர் ஆயிடுவேன், ரைட்டர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்த உடனே ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நடிகன் ஆயிட்டான். இல்ல இப்ப கரெக்ட்டா நீங்க சொதப்பல, கரெக்ட்டா தான் பண்ணிருக்கீங்க. இப்ப அந்த பெட் வச்சு சொதப்பிருந்தேன், கொஞ்சம் ஒரு காசு விட்டாங்க. ஆக்சுவலி அவர் எதெல்லாம் சொதப்பனே அப்படின்னு நினைச்சாரோ அது வந்து சொதப்பாம அவருடைய கரியர்ல வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கு சித்தார்த்துக்கு. அதனால வந்து காதல் சொதப்புது எப்படி படம் பார்த்தீங்கன்னா சொதப்பாம எப்படி லவ் வந்து ஃபர்தரா டெவலப் பண்றது அப்படிங்கிற விஷயம் தெரியும் போல இல்லை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன்ல, இப்போ ஒரு நிறைய பேர் வந்து இல்ல எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எனக்கு என்ன ரொம்ப சோகமா இருக்கேன், இது நடக்கல அது நடக்கலன்னு சொல்றாங்க. சில சமயம் வந்து ஒரு பிரேக்கப் தான் ரொம்ப நல்ல விஷயம் எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் தி பெஸ்ட் இல்லையா. சோ இது இல்லைன்னா இன்னொன்னு அப்படிங்கிற பாசிட்டிவ் அவுட்லுக் கூட போயிடணும். அதிகம் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்னா யோசிச்சீங்கன்னா அது வேஸ்ட். அதெல்லாம் எங்க படத்தை பாருங்க உங்களுக்கு புரியும். ஏன்னா அதுல வந்து நீங்க மெசேஜ்லாம் எதிர்பார்க்காதீங்க.